தமிழர்களுடைய வாழ்வியல்ல பாம்புகள் வந்து காலத்திற்கான அடையாளம். குண்டலினி யோகம்ங்கிற அந்த முறையில அந்த குண்டலினி எலும்புதல் அப்படிங்கறதுடைய அந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எல்லாருமே சொல்றாங்கன்னா அதோடைய அந்த எனர்ஜி லெவல் இருக்குல்ல, அது வந்து இந்த ஒரு சக்கரத்துல இருந்து இன்னொரு சக்கரத்துக்கு போகிறப்ப அதோட பாத்வே வந்து பாம்பு எப்படி உடம்புக்குள்ள நெளிஞ்சு போகும் அந்த மாதிரிதான் இருக்கும். சோ அந்த உச்ச நெற்றிக்கண் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட் ஓபன் ஆகும் பொழுது அதுதான் வந்து இந்த மெடிடேஷன் உச்ச லெவல்னு சொல்றது, அது மெய்ஞானம் அடைகிறதுங்கிறது. செஞ்சுட்டா அவங்களுக்கு வந்து இந்த உடலே தேவை கிடையாது. அவங்க இந்த உடல் இருந்து அவங்களால ஈஸியா ஆத்ம உடலுக்கு போயிட முடியும், அதாவது ஒளி உடலுக்கு போயிட முடியும். இதுதான் வள்ளலார் சொன்னது, ஒளி உடலாக மாற முடியும். அந்த ஒளி உடல் எப்பன்னா அந்த குண்டலினியில முழுமையை அடையும் பொழுது மாறிடலாம். அப்ப அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து பாம்பு நம்ம முதுகுல நெளிஞ்சு போனா எப்படி ஒரு ஃபீல், சர்ன்னு ஒரு பாம்பு ஏறினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில அந்த குண்டலினி பாம்புங்கிறதும் வந்து ஒரு சிம்பலா நம்ம இதுல பாம்புக்காக காலத்தை கண்டுபிடி இது ரெண்டுமே கணக்கு வச்சுதான் இந்த பாம்பு கழுத்துல நிற்கும். அதே போல விஷ்ணுவோட தலையில இருக்க பாம்பா இருக்கட்டும், என் புத்தரோட தலையில இருக்க பாம்பா இருக்கட்டும், இந்த பாம்பு சிம்பலைஸ் எதுனா அது முழுக்க முழுக்க குண்டலினியை இவர்கள் எழுப்பியவர்கள் அப்படிங்கறதுதான் பொருள். பாம்பு இப்படி தலைக்கு மேல போச்சுனாவே அது குண்டலினியை எழுப்பியவர்கள் அப்படிங்கிற பொருள். அதாவது பாம்பு தலைக்கு மேல கொடை வருது இல்ல, அந்த கான்செப்ட் எல்லாமே கடவுளுக்கு பின்னாடி பாம்பு இப்படி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அது குண்டலினியை தான் குறிக்குது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும், வேற எதுவும் கிடையாது. அம்மன் வழிபாடுகள்ல நிறைய அந்த பாம்போட அந்த சிம்பிள் வந்து பாத்துருக்காங்க. கடவுள் பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒளி வடிவம் ஒண்ணு, அதுக்கடுத்து பாம்பு வைக்கிறது ஒண்ணு, இது ரெண்டு தான் நீங்க கடவுளுக்கு அதிகமா பார்க்கணும். பாம்புன்னு வச்சா அது குண்டலினியை குறிக்கும். ஓகே, சோ அந்த டாக்டர் சிம்பிள் எப்படி வந்து அது கடைசியா அதுவுமே வந்து அந்த குண்டலினி யோகத்தின் அடிப்படையில தான். அது ரெட்டை பாம்பு இப்படி போயிருக்கிற மாதிரி இருக்கும், அது குண்டலினி யோகம் தான். அந்த குண்டலினி யோகம் அதான மெடிக்கலுக்கான சிம்பலா இங்க இருந்து எடுத்தாங்க. நீங்க அந்த சிம்பல் எங்க பாக்கலாம்னா விநாயகர் கோயில்கள் எல்லாம் குண்டலினி எழுப்புறது தான். ஏன்னா ஏன் அது அங்க இருக்குன்னா, அந்த விநாயகர் இருக்க இடத்துல அந்த காலத்துல சித்தர்கள் வந்து அந்த இடத்துல மக்களுக்கு நல்லது செய்வாங்க. அவங்க குண்டலினி எழுப்பியவர்களா இருப்பாங்க. சோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்றது தான் அந்த பாம்பு. குண்டலினி எழுப்பியவர்கள் வந்து அமர்ந்து நமக்கு அங்க தீர்வுகளை கொடுத்த இடம் தான் அந்த பகுதிகள். ஓகே.